வணக்கம் நண்பர்களே. நாம பெரியாரை துணைக்கோள்ங்கிற 45வது அதிகாரத்த பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இதுல 449வது குறளுக்கு வந்திருக்கோம். 449வது குறள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, வள்ளுவர் அ ஒரு விஷயத்த தான் அவர் பேசுறார். நாட்டினுடைய அ ஆட்சி முறைகள பற்றி பேசுறாரு. அதுக்கு தேவையான அது என்ன எப்படி எதெல்லாம் தேவைங்கிறத சொல்லிட்டு வரும்பொழுது, இப்ப பெரியார் கண்டிப்பாக துணையோட அந்த பெரியார் துணையோட நாட்டை ஆளும் மன்னன் தன்னை சுற்றி அவங்கள வச்சிருக்கணும்னு சொல்லும் பொழுது, இந்த 49வது குறள்ல பொருளாதாரத்த பத்தி பேசுறார். பொருளாதாரத்த சொல்லி ஒரு உண்மைய அவரு சொல்றார். 449வது குறள்ல முதல் இலார்க்கு ஊதியம் இல்லை. மதலையாம் சார்பு இலார்க்கு இல்லை நிலை. இந்த இப்ப என்ன சொல்ல வாராருங்கிறத பாருங்க. நீங்க ஒரு தொழில்ல நீங்க ஒரு தொழில் நாளைக்கே இப்ப நம்ம நெறைய பார்க்குறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல கூட நான் புரட்டாசி கடை, அதுக்கப்புறம் வெஜிடேரியன்ல ஒரு ஹோட்டல், திடீர்னு ஒரு மட்டன் விக்கிற கடை, இப்படின்னு ஒவ்வொரு கடைகளா வருது. அத சும்மா ஒரு கடைய போட முடியுமா? சும்மா அந்த பையங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது, அந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா அவன் அதுக்குன்னு கொஞ்சம் முதல திரட்டுறான். தான் கையில வச்சிருந்தது, சம்பாதிச்சது வரைக்கும் அதையெல்லாம் எடுத்து கொஞ்சம் கடன் வேணும்னாலும் கடன் வாங்கி, அதை எடுத்து போட்டு ஒரு கடைய பிடிச்சு, அதுக்கு வாடகை குடுத்து, அதுக்கு ஒரு ஹோட்டல் அப்படி போடணும் அப்படின்னு நினைச்சா, அந்த அதுக்கு வேண்டிய சமையல்காரங்க அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாரையும் திரட்டி அவங்க இந்த கடையை போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கடையினால அவங்களுக்கு ஊதியம் தினமும் அது சிறுகு போட்ட கடை அடுத்தால கொஞ்சம் பெருகி விரிவடையுது அப்படின்னு சொல்லி இப்படித்தான் தொழில்கள்லாம் தொடங்குறாங்க. அதைத்தான் அவர் சொல்றாரு. முதல் இலாருக்கு ஊதியம் இல்லை. அந்த வருமானம் எப்போ வரும்? நீங்க இந்த முதல் போட்டு இந்த காரியங்கள் அதற்கு வேண்டிய என்ன செய்ய போகிறீர்களோ அதற்கு வேண்டியவெல்லாம் செய்து அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்யும் பொழுதுதான் உங்களுக்கு ஊதியம் கிடைக்கும். எந்த கடையானாலும் சரி. அப்போ முதல் இலாருக்கு ஊதியம் இல்லை. மதலையாம் சார்பு இலாருக்கு இல்லை நிலை. இதுல என்ன சொல்றாருன்னா, மதலை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு தூண், ஒரு சப்போர்ட்டிங் பில்லர், ஒரு ஒரு இடத்தை தாங்கிறதுக்கு உள்ள
மதலை அப்படிங்கிறது சப்போர்ட்டிங். அத வந்து தாங்குறது. தாங்கு உத்தரம்னு நம்ம கூட சொல்லுவோம். அப்போ அந்த மதலையும் சார்பு இலாருக்கு இல்லை நிலை. அந்த சார்பு அ அந்த மதலைங்கிறது நமக்கு வந்து தாங்கு உத்தரம் மாரி. ஒரு தாங்கு. அந்த மதலையும் சார்பு. அந்த 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 தாங்கு உத்தரம் போல நாம சாஞ்சுகிறது. நம்ம கொஞ்சம் அதுல வந்து சாஞ்சு இளைப்பாறுதல் பண்ணி நம்மள தாங்கிக்கிறது. அப்படி அந்த சார்பு வந்து அந்த இது இல்ல. அந்த அந்த சப்போர்ட்டிங் உத்துற மாரி அப்படிப்பட்ட அந்த இது அந்த தாங்கு உத்துற மாரி இது இல்ல அப்படின்னாச்சுன்னா, அந்த சார்பு இல்லைன்னா, இல்லை நிலை. என்ன ஆகும்னா, நீங்க நிலைத்து நின்று அந்த இடத்துல வந்து நீங்க வந்து தொழில் செய்ய முடியாது. நீங்க நிலையான ஒரு அ தொழில வந்து செய்ய முடியாது. ஒரு மன்னன், ஒரு முதல் மந்திரி, ஒரு பிரதமர் அந்த நாட்டிலே வந்து அந்த ஆட்சியை வந்து நல்ல நிலையான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்றால், அந்த முதலையும் சார்பு வந்து அந்த முதலைங்கிறது தாங்க உத்தரம். அது யார் அப்படிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த அந்த அவங்க அவ்வளவு அவ்வளவு பக்குவமா வந்து இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அ தமிழ்நாட்ட வந்து ஒரு பெரிய நிலைக்கு நான் கொண்டு வந்தே தீருவேன்னு சொல்லி, அந்த ஒரு ஒவ்வொரு மக்களையா வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இவங்களை எல்லாம் வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து அதையெல்லாம் பார்த்து அவங்களுக்கு உற்சாகம் குடுத்து, இதுகள வந்து அவங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணி, தன்னுடைய தமிழ்நாட்டை வந்து மிகப்பெரிய ஒரு நாடாக ஆக்க வேண்டும் என்று செய்கிறார். அதே மாரி பிரதம மந்திரி மோடியும் அதே மாரி செய்றார். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, குஜராத்ல வந்து நேற்றோ முந்தா நாளோ ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் மாநாடு. அதே மாரி வந்துகிட்டு, இது வந்து ஒரு பக்கத்துல முதலீடு நடக்குது. திடீர்னு வந்துகிட்டு பாகிஸ்தான்காரங்க வந்துகிட்டு, அந்த பகல்காம்ல வந்துகிட்டு ஒண்ணு தப்பு பண்ணி, நம்முடைய மக்கள் அ வந்து சும்மா அவங்க பாட்டுக்கு வந்துகிட்டு, துப்பாக்கியால சுட்டு கொன்னுகிட்டு போறது, வைக்கிறது அப்படின்னு அந்த மாரி பிரச்சனை வந்த உடனே, என்ன செய்றது? இப்படி திடீர்னு வந்து செய்துட்டாங்களே! அப்ப நம்ம என்ன செய்றது? எப்படி நம்ம வந்து எப்படி நாம இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? ஆக இந்த ஆட்சியை வந்து நாம வந்து நிலைத்து கொண்டு போகிறதுக்கு நமக்கு வந்து பல்வேறு ஆபத்துக்கள் வந்து ஒரு ஆட்சியாளருக்கு வரும். அதே மாரி நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஊர்ல அ அ அந்த கள்ளக்குறிச்சிங்கிற ஊர்ல வந்து கள்ளச்சாராயத்தினால எத்தனையோ மக்கள் வந்து இறந்து போறாங்க. இது அ மக்கள் மத்தியில அந்த அந்த அவங்களுக்கு எதிராக அவங்க அவ்வளவு வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஸ்டாலினுடைய ஆட்சிய பாருங்க. ஒரே வந்து இந்த மாரி கள்ளச்சாராயத்தினால இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் உருவாக்கி எவ்வளவு பெரிய நாட்டுக்கு இப்படி அவங்க வந்து எதிர்க்கட்சிக்காரங்க வந்து இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. இப்படி இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் வந்து அது வந்து எதிர்க்கட்சிக்காரங்க என்ன நினைப்போம்? இந்த ஆட்சியை நிலை பெற விடக்கூடாது.
இவன வந்து விட்டுட்டு ஓட வச்சிரணும். அப்படின்னு செய்வான். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மன்னர்களுக்கு, அந்த முதன் மந்திரிகளுக்கு, அந்த பிரதம மந்திரிக்கு ஒரு அ அந்த முதலையான அந்த சார்பு வந்து அவங்களுக்கு வந்து இருந்தா தான், அதுக்கப்புறம் வந்துகிட்டு கைவிட்டு போகுது அப்படின்னாச்சுன்னா, போலீஸ் ஆக்ஷன். கடுமையான சட்ட நடவடிக்கைகள். வேற வழி இல்லையா? இப்போ போலீஸ்காரங்க ஏதாவது ஒரு இடத்துல வந்து ம், ஒரு ரவுடிஸ பிடிக்க போறாங்க. சொல்லி கேட்கல அப்படின்னா டப்புன்னு சுட்டுட்டு பிடிக்கிறாங்க. வேற வழி இல்ல. இவன் சொன்னா கேட்க மாட்டேங்கான். வந்துகிட்டு போலீஸுகிட்ட எடுத்துக்கிட்டு அருவாள காமிச்சுக்கிட்டு பக்கத்துல வந்தேன்னா, இவன என்ன செய்ய? ஆக இப்படி எல்லா வகையான செயல்களுக்கும் அந்த முதன் மந்திரி வந்து அத கமாண்ட் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இல்லன்னா ஆட்சிய நிலைக்க வைக்க முடியாது. அதுக்குத்தான் அவர் சொல்றாரு, இந்த முதல் போட்டு அந்த தொழிலை நடத்து. அது அப்படி இல்லன்னா, உனக்கு வந்து வருமானம் கிடையாது. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை. அதை நீ எதிர்பார்க்க முடியாது. அதனால உனக்கு வந்து அந்த முதலையும் சார்புகிறார்க்கு உன்னுடைய சார்பை ஷார்ப்பாக வைத்திருக்க வேண்டும். உன்னுடைய சார்பை நீ வந்து நீ அப்படி சாஞ்சிட்டு இருக்க. அதாவது நீங்க வந்து சாஞ்சிட்டு இருக்கிறது வந்துகிட்டு போனா அது பொல பொல பொலன்னு கீழே விழுந்து உங்களையும் கீழே தள்ளி விட்டாச்சுன்னா என்ன இருக்கும்? சார்ந்து நிற்கும் போது வந்து அது உங்களை தாங்கி நிற்கணும். அதுதான் வந்து அந்த சார்பு தான் வேணும். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எப்படியும் முதல் இல்லாதவனுக்கு ஊதியம் இல்லையோ, நிலையான ஆட்சி வந்து அந்த சார்பு இல்லை என்றார். ஆகவே நண்பர்களே, இது வந்து ஆட்சி முறையில ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து இருந்ததுன்னா நாம கண்டிப்பா நம்மளுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியும். எப்படி நடந்துச்சு ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் கருணாநிதிக்கு வந்த ஒரு சோதனை எல்லாம் எப்படி சட்டசபையில வந்து 67 எலெக்ஷன் எல்லாம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் அண்ணா எல்லாம் இறந்ததுக்கு அப்புறம் சட்டசபையை வந்து அவரு விட்டுட்டு ஓடி போயிருவாரோங்கிற அளவுக்குள்ள வந்து அந்த காரியத்தை செய்தாங்க அவங்க கட்சிக்குள்ளேயே. அப்போ அந்த அந்த முதலையும் சார்பு வந்து கருணாநிதிக்கு அன்னைக்கு இருந்துச்சு. எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னால வந்து அணிவகுத்து நின்னாங்க. அவருடைய அந்த பேச்சு திறமை, அந்த சபையை நடத்தக்கூடிய அந்த திறன், இது இப்படித்தான், இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கமாண்ட் பண்ணக்கூடிய அந்த இது இருந்ததுனால, இது வந்து அந்த சார்பு வந்து எந்த மன்னனுக்கும் கண்டிப்பாக சரி நண்பர்களே. இதுல நாம ஓரளவுக்கு அடுத்தால 10வது குறள். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.